எல்லாருக்கும் வணக்கம். முந்தைய பதிவில் நாம் ஒரு ஸ்டாக் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி பார்க்கணும், அது பாசிட்டிவாக நெகட்டிவானு ஒரு எக்கனாமிஸ்ட் ஆங்கிளில் பார்த்து அதை முடிவு பண்ணணும். ஒரு சாதாரண ஆள் எப்படி பார்ப்பார், இது ஒரு இந்திய நிறுவனம், நம்ம நாட்டு நிறுவனம் இன்னொரு நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணும்போது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெருமையான விஷயமாக தெரியும். ஆனால் ஒரு எக்கனாமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நிறுவனத்தோட பணம் வெளில போகுது மார்க்கெட்டை விட்டு அப்படிங்கிறது நெகட்டிவான செய்தி. அதனால் அந்த ஸ்டாக்கை அது நெகட்டிவாக தான் பாதிக்கும் அப்படிங்கிறத எக்கனாமிஸ்ட் ஆங்கிளில் அதை பார்த்து நாமளும் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசியிருந்தோம். சரி, இப்போ ஒரு பொதுவான செய்தி வருது. பொதுவான செய்தி அப்படிங்கிற போது இது வரைக்கும் வந்ததே இல்லையானா நிறைய தடவை வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தி ரொம்ப பொதுவாக எல்லா செக்டாரையும் பாதித்து, ஏன் ஒரு தனி மனுஷனோட நார்மல் லைஃப்பையே பாதித்த ஒரு செய்தி அப்படின்னா ரீசெண்டாக வந்த கோவிட். சரி, இப்போது இந்த பொதுவான செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் ஒரு நிறுவனத்தை பற்றின செய்தி, அந்த நிறுவனம் வியாபார விரிவாக்கம் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது அந்த நிறுவனத்தை பற்றின செய்தி அது அத்தோடு முடிஞ்சிடும். ஒரு தடவை தான் வியாபாரத்தை நாங்கள் விரிவாக்க போகிறோம்னு சொல்லுவாங்க, டெய்லி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் இந்த கோவிடை பற்றின செய்திகள் நமக்கு மாதம் ஒரு தடவையோ 2 தடவையோ ஏதாவது செய்தி வந்துட்டு தான் இருக்குது. மாறி மாறி இங்கே இருக்க அங்கே இருக்க, திடீர்னு இது என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு, அந்த தொற்று அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னா செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. கடந்த ஒரு 4 வருஷமாக நாம் இதான் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போது உதாரணத்துக்கு ஒரு பொதுவான செய்தி வருது. அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த மாதிரி செய்தி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம இது உதாரணம் தான். சரி, அது என்ன செய்தி அப்படின்னா, கோவிட் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு, இனி அதோட பாதிப்பு யாருக்கும் இருக்காது அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அது ஒன்று. அதே இந்த செய்தியை மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுதான் முக்கியம். இதை முதல் தடவை நம்ம கேள்வி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லோரும் பெரிய பீதி அடையும். உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுது. ஒரு தனி மனுஷனோட சாதாரண நார்மல் லைஃப் அப்படிங்கிற அவனோட நார்மல் லைஃபோ தொழிலோ வியாபாரம் எதுவாக இருந்தால் எல்லாமே பாதிக்கப்படுது. அதாவது அது வாழ்க்கையே கேள்விக்குறி, வாழ்வாதாரமே கேள்விக்குறின்ற நிலைமை வந்துருச்சு அப்போ நிறைய பேருக்கு. அப்படி இருந்த காலகட்டம் அது. அதனால் பொருளாதாரத்துக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இதை பார்த்த உலக நாடுகள் அதோட அரசாங்கங்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த கோவிட் லாக்டவுன் முடியுது, மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது அரசாங்கத்துலேருந்து எல்லா லோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபெட்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக, 0% இன்ட்ரெஸ்ட்டு, நீ எவ்வளோ வேணால் லோன் வாங்கிக்கோ, இன்ட்ரெஸ்ட்டே கட்ட வேணாம், உனக்கு எப்போ வேணாலும் கட்ட ஆரம்பி திரும்ப அப்படின்ற மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லாம் கொடுத்தாங்க. அப்போது இது ஒரு குட் நியூஸ் அந்த டைமில். அது என்ன பண்ணிச்சு, மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ரைஸ் பண்ணிட்டே போகுது. 7,000 வரைக்கும் போன நிஃப்டி அங்கேருந்து திரும்ப 10,000 12,000 அப்படியே வருது. அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ஊரில் 2வது வேவ் அப்படின்னு 21 திரும்ப 2வது வேவ் அப்படின்னு வருது. ஆனால் அந்த டைமில் முதல் வேவ் இருந்த நேரத்தை விட 2வது வேவ், இந்த கோவிட் செகண்ட் வேவ் அதோட பாதிப்பு ரொம்ப அதிகம். நிறைய இடத்துல உங்களுக்கு இறந்தவங்களோட பாடியை புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அந்த நிலமையில் இருந்த போதும் கூட மார்க்கெட்டு கீழே விழலை. காரணம் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். அப்படியே போயிட்டே இருக்குது. இது அப்படியே இப்பயும் நமக்கு கொரோனா பற்றி செய்திகள்லாம் தொடர்ந்து கடந்த 2 வருஷம் 3 22 23 எல்லாம் அப்படியே அப்பப்போ வந்தால் போயிட்டுருக்கு நியூஸு. இருந்தாலும் இது அப்படியே போயிட்டே இருக்குது. காரணம் இதெல்லாம் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜோட சப்போர்ட். இப்போது கொரோனாவே உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் எல்லாமே
பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொண்டு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த 0% எதுவும் கிடையாது, லோன்லாம் நீங்கள் ஆஸ் இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணோம் அப்படின்னா, அது எக்கனாமிக்ஸ் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ இது எக்கானமியை பாதிக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அதை பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, அப்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி பணம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மூலிமா உள்ளே வந்தது, வியாபாரத்தை முதலீடுகள் வந்தது, ஸோ வியாபாரம் பெருக ஆரம்பிச்சுது, அதனால் மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிது. இப்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமானோடனே அவங்க பணத்தை எடுத்து மார்க்கெட்லேருந்து அதை பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இது நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுக்கும். அதனால் இந்த செய்தி நெகட்டிவான செய்தி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினால் ஒரு செய்தியை ஒரு அப்நார்மல் டேயில் நாம் எப்படி பார்க்குறோன்றதுக்கான 2 உதாரணத்தை பார்த்தோம். அடுத்து நார்மல் டேயில் ஒரு செய்தி எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை தொடர்ந்து நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.